என் தங்கப்பிள்ளையே, இது உனக்கான கடைசி கட்டம். இன்று இந்த வராகி என்னுடைய நெற்றி பொட்டை தொட்ட உனக்கு நாளைய விடியலில் சர்வ நிச்சயமாக உன்னுடைய கைகளில் உனக்கான ஒரு விஷயம் கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டி நின்றாயோ அந்த விஷயத்தை உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் ஒப்படைக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டி நின்றாலும் அதை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உன் தாயானவள் எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. அந்த பொறுப்பை ஒரு நாளும் உன் அம்மா நான் தட்டி கழித்ததில்லை, தட்டி கழிக்கவும் மாட்டேன். இனி எந்த நேரத்தில் உனக்கு எந்த விஷயத்தை கொடுக்க வேண்டுமோ அதை சரியான தருணத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து நான் நிச்சயமாக தந்திடுவேன். என் குழந்தையின் மனது எப்பொழுதும் இந்த தாயானவள் என்னை சுற்றியே இருப்பதை நான் நிச்சயமாக அறிவேன். உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் நீ கேட்டிருந்தாலும் அதை நான் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு மனதில் ஏதோ ஒரு வருத்தம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தைக்கு மனதில் எப்பொழுதுமே ஏதோ ஒரு ஏக்கம் தடுமாறாமல் நின்று கொண்டிருக்கின்றது. இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி நாம் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் நிலையாக நிற்கின்றது. மற்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு செல்வதற்கு தயாராகிவிட்டது என்றுதானே அர்த்தம். என் குழந்தையே, எது வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அந்த விஷயத்தை பெறுவதற்கு நாம் எந்த அளவிற்கு தயாராக இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளையும் சமாளிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எந்த நிலையிலிருந்து நாம் இந்த வாழ்க்கையை தொடங்கினோம், இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னால் நல்லபடியாக நடத்த முடியும். அப்படி இல்லாமல் கடந்து வந்த பாதையை நீ மறந்து விட்டாயானால் இனி வரக்கூடிய நாட்களில் உன்னால் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒன்று கிடைக்கும் என்று சொன்னவுடன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் பிள்ளை என்ன நினைக்கின்றாய்? அம்மா ஏதாவது ஒன்றை கொடுத்தால் போதும், எதையுமே நம் வாழ்க்கையில் தராமல் இருப்பதற்கு இதையாவது தந்துவிட்டால் போதும் என்றுதானே என் குழந்தை நீ நினைக்கின்றாய். நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்திற்காக இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நீ கேட்டதையே சர்வ நிச்சயமாக உன்னிடத்தில் ஒப்படைக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நாம் இழந்துவிட்ட விஷயங்கள், இத்தனை காலமும் நாம் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கிவிட்ட விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் தாண்டி இனி உனக்கு நடக்கப் போகின்ற உண்மைகளை நீ என்னவென்று கண்டு கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. இது நாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான மகிழ்ச்சியை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து தரப்போகின்றேன். எல்லாவற்றையுமே நாம் இழந்து விட்டோம் அல்லது தொலைத்து விட்டோம் என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு எதுவாக இருந்தாலும் நம் தெய்வம் நமக்கு கொடுக்கிறதே அது போதுமே என்று எண்ணி மகிழ்ச்சியோடு இருக்க பழகு. போதும் என்று நீ நினைத்த பொழுதே இந்த தெய்வம் மேலும் மேலும் உனக்கு அள்ளி கொடுக்கும். போதாது என்று நினைத்து மேலும் மேலும் அதன் மீது நீ ஆசைப்படுவாயானால் உனக்கு கிடைப்பது கூட பாதியிலேயே நின்றுவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல பாதையில் அழைத்து சென்றிருக்கின்றது. எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை பல கேள்விகளையும் கேட்டிருக்கின்றது. ஆனாலும் ஏதோ ஒன்று உன்னை வாழ வைக்கும் என்று நம்புகிறாய் அல்லவா? அந்த நம்பிக்கைக்கான பலனை நீ நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. வராகியின் அன்பு என்றென்றும் உன்னை வாழ வைக்குமே தவிர ஒருபோதும் உன்னை வீழ வைத்து விடாது. இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களில் இருந்து நிச்சயமாக உனக்கான நன்மைகள் என்றும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
வாழ்க்கை சோதனைகளை கொடுத்து விட்டதே என்று எண்ணி வருத்தப்பட்டாயல்லவா? இப்பொழுது பல நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது அதையும் நினைத்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். எல்லாவற்றையும் கண்டு மனமுடைந்து போய் நிற்பதை விட வருகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நாம் மனதளவில் நம்மை நாமே அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சுற்றி இருப்பது எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான். நமக்கு வருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே நம்முடைய வாழ்க்கைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அம்மா இத்தனை நேரம் உன்னோடு பேசுவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? உன் தாயானவள் எனக்கு வேறு வேலை இல்லையா? அம்மா வேறு எங்கும் செல்ல வேண்டாமா? என் பிள்ளை, உன்னை கவனிப்பதையே நான் என்னுடைய தலையாய வேலையாக கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் உனக்காக நான் எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். உனக்கான நன்மைகளையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த தருணத்திலும் நான் இருப்பதை நீ உணர்ந்து உன் வாழ்க்கையில் நான் உனக்கென கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டிருந்தாயானால் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் இந்த வராகி உனக்கு என்ன கொடுக்கிறாள் என்கின்ற விஷயங்களும் என்றும் உனக்கு புரிந்துவிடும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நினைத்து நாம் வருத்தப்படுகிறோமானால் நிச்சயமாக அந்த விஷயம் உனக்கு வாழ்க்கையில் ஏதோ ஓரளவிற்கு முக்கியம் என்பது உனக்கு தெரிகின்றதல்லவா? இந்த முக்கியமான விஷயத்தை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டாயானால் உன்னை சுற்றி வந்த அத்தனை நன்மைகளுமே உன்னை வந்து சேரும். உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையை விட்டு விலகும். நல்லது நடக்கிறதோ இல்லையோ, வாழ்க்கையில் கெட்டது ஒரு பொழுதும் உனக்கு நடக்காது. அந்த அளவிற்கு உனக்கான பாதுகாப்பை நான் என்றுமே உன் பின்னால் உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, இங்கு எல்லோருக்குமே வாழ்க்கையில் நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை உண்டு. ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அப்படி மட்டுமே அவர்களால் வாழ முடியாது. அதனால் இப்பொழுதெல்லாம் எதையுமே சிந்திப்பதை மறந்து விட்டார்கள். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, ஏதாவது ஒன்றை நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக பெற்றுக்கொள்வோம் என்கின்ற ஒரு சிந்தனை வந்துவிட்டது. எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு, எதுவாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொண்டு நாம் எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டால் போதும் என்கின்ற மனநிலைக்கு வந்துவிட்டாய். நாம் நினைத்ததும் நடக்கவில்லை. நாம் எதையெல்லாம் நினைக்காமல் இருக்கின்றோமோ அதுவெல்லாம் நடக்கின்றது. கேட்டதும் கிடைக்கவில்லை. இதற்கு மேல் எதையும் எதிர்பார்க்காமல் என்ன நடந்தாலும் சரி என்றும், என்ன நடந்தாலும் நமக்கு போதும் என்றும் நாம் எண்ணிக்கொண்டிருப்போம் என்கின்ற மனநிலைக்கு என் பிள்ளை நீ வந்துவிட்டாய். உன்னுடைய இந்த மனநிலை இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான சந்தோஷத்தையும் என்றும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். எண்ணற்ற திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை ஏதேதோ நிலைக்கு அழைத்து சென்றது. ஆனாலும் எது சரி எது தவறு என்ற மனப்பக்குவத்திற்கு நீ வரத் தொடங்கி இருக்கின்றாய். இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் உனக்கு கொடுத்தது என்று வேதனைப்படுவதை விட, எதையெல்லாம் கொடுக்கிறது என்று நினைத்து என் பிள்ளை வருத்தப்படுவதை விட, வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த தாயிடம் இருந்து கிடைக்கப் பெறுவது என்று எண்ணி மனமகிழ்ச்சியோடு இரு. நான் கொடுப்பதை ஒரு நாளும் நிறுத்த மாட்டேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை நிச்சயமாக நான் உன் கைகளில் தந்திடுவேன். இத்தனை காலமும் நீ இதற்காக வருத்தப்பட்டாய் என்று நினைத்து நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மனம் வேதனைப்படுவாய். நாம் இதையெல்லாம் சிந்திக்காமலேயே இருந்திருக்கலாமே, இந்த விஷயத்தை நினைத்து நாம் மேலும் மேலும் நம்மை வருத்தப்படுத்தி கொண்டோமே என்று சொல்லி என் குழந்தை நிச்சயமாக நீ மனம் வேதனைப்படுவாய். ஏனென்றால் அழகிய நாட்களை தொலைக்கின்ற அல்லவா, சந்தோஷமான நேரத்தை தொலைக்கின்றாயல்லவா, இதுவெல்லாம் மீண்டும் கிடைக்காத நேரங்கள். இனிமேல் நீ வேண்டும் வேண்டும் என்று கேட்டாலும் உனக்கு மீண்டும் கிடைக்காது. பள்ளி பருவம் என்பது வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக துள்ளி திரிந்த காலம். நீ எவ்வளவுதான் அந்த நேரத்தில் உனக்கானதை நீ பெறாமல் இருந்திருந்தாலும், உனக்கான சந்தோஷத்தை இருந்திருந்தாலும் இப்பொழுது மீண்டும் அதை நினைத்தால் அது உனக்கு கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது.
அதுவெல்லாம் அந்த சமயத்தில் கிடைக்காத ஒரு அனுபவம். ஆனால் வளர வளர கிடைக்கும். நாம் அன்று அனுபவிக்காததை இன்றும் விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு நல்ல மனநிலை உனக்கு வரும். அதையே நீ சரியாக செய்து வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய இடத்தில் நமக்கான விஷயங்களை நாம் சரியாக பெற்றுக்கொண்டு நமக்கான முன்னேற்றத்தை நாம் சரியாக கையாண்டோமானால் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது அத்தனையும் உன்னுடைய மகிழ்ச்சிக்கானது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எங்கே உனக்கு வாழ்க்கை கஷ்டத்தை கொடுக்க தொடங்கியது என்று ஒரு நொடி சிந்தித்து பார். நிச்சயமாக இனிமேல் எந்த தவறுகளையும் நாம் செய்யக்கூடாது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நீ கஷ்டப்பட்ட நாட்களும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனைகளும் என்றுமே இனி உன்னை துன்ப நிலையில் இருந்து அப்படியே வைத்திருக்காமல் அதற்கு மேலான ஒரு நல்ல நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, நினைப்பதும் நடப்பதும் வேறாக இருக்கிறது என்பதற்காக வாழ்க்கையை விட்டு விலக நினைக்கலாமா? இதைவிட மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை எண்ணி நீ சந்தோஷப்பட வேண்டும். இது மட்டுமா வாழ்க்கை? இல்லை, இதற்கு மேலும் உனக்கானது பல நன்மைகளை தர தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். எப்பேற்பட்ட துன்பத்திலும் நீ மனதளவில் தைரியமாக இருந்து விட்டாயானால் நடக்கப் போகின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை சரியான வழியில் வழிவகுத்து கொண்டு செல்லும் என்பதனை புரிந்து கொள். என் தங்கமே, அம்மா பேசுகின்ற வார்த்தைகளும் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்களும் ஒருவேளை உன் மனதிற்கு காயத்தை கொடுக்கிறது. ஆனால் அந்த நொடிப்பொழுதிலேயே நீ உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டுவிட வேண்டும். ஏனென்றால் நீ எந்த நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சியை விட்டு கொடுக்காமல் உனக்கான சந்தோஷத்தை விட்டு விடாமல் எப்பொழுதும் போல நல்லதை மட்டுமே நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். அம்மாவின் அன்பு என்றும் உன்னை பின்தொடர்ந்து வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ என் மீது கொண்ட அன்பு மட்டும் கிடையாது. நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கின்றாய். உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை கூட மற்றவர்களுக்கு துன்பம் வராமல் எதிர்கொள்கின்றாய். யார் மனதையும் காயப்படுத்தாமல், யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு துன்பங்களையும் கொடுக்காமல், யாருக்கும் எந்த ஒரு கஷ்டங்களையும் நீ கொடுத்து விடாமல், உனக்கான மகிழ்ச்சியை நீ பெரிதென எண்ணாமல் அடுத்தவர்களின் கண்ணீரை பெரிதாக எண்ணி அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காமல் நல்லதை நீ செய்ய நினைக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய இந்த நல்ல மனதிற்கு நீ அழைக்காமலேயே தெய்வம் உன்னை தேடி வரும் என்பதனை முதலில் புரிந்து கொள். யாரையும் அழைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யாரும் உன்னை தேடி வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என் குழந்தையே, நீ நல்லவனாக இருந்தால், நீ நல்ல பிள்ளையாக வாழ்ந்து வந்தால் அத்தனை தெய்வங்களும் உன் பின்னால் உன்னை தேடி வருவார்கள். நீ யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கொண்டாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ நினைத்தாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். எல்லாவற்றையும் தாண்டி நான் இருந்து உன் முன்னால் உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்திட வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் நாளைய விடியலில் உனக்கு கொடுக்க நினைத்த விஷயத்தை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை மறந்து விடாதே. நீ வேண்டினாலும் சரி, வேண்டாவிட்டாலும் சரி, நீ விரும்பினாலும் சரி, நீ விரும்பாவிட்டாலும் சரி, உனக்கு இதைத்தான் நான் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதை ஒரு நாளும் உன்னிடத்தில் கொடுக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன். அம்மா, தாயே, வராகி என்று என் பிள்ளை நீ அழைக்கும் பொழுதெல்லாம் ஒரு நொடி நீ உணர்ந்து பார். சட்டென்று மெல்லிய காற்று உன்னை தடவிச் சென்றால் அம்மா உன்னை தழுவுகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருப்பதை நிச்சயமாக உன்னால் இது போன்ற சில அறிகுறிகளின் மூலமாக உணர முடியும். அப்படி நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் என்னை நீ உணரத் தொடங்கி விட்டாய் என்று அர்த்தம். என்னை இந்த வாழ்க்கையில் நீ நல்லபடியாக ஏற்றுக்கொண்டாய் என்று அர்த்தம். அம்மாவும் உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வருகிறேன் என்று அர்த்தம். இதுவெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எப்பொழுதுமே நான் சொல்வது போல
நீ இப்பொழுது இருப்பது போல இதே போன்ற நல்ல பிள்ளையாக எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். உனக்கான வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி என்றுமே உனக்கு உறுதியானது என்பது எப்பொழுது புரிய வருகின்றதோ அப்பொழுது நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக நீ என்றென்றும் புரிந்து கொள்வாய். நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய். எல்லாவற்றையும் தாண்டி இனி எதற்காகவும் வருத்தப்படாமல் இரு. நாளைய செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ விரும்பிய ஒன்றை உன் கைகளில் கொடுத்தே தீரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.